அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. வாழ்க்கைன்றது அவன் வாழறத பொறுத்து தான் அந்த அமையும். இதுதான் முக்கியம். அவன் எண்ணங்களை அடக்கி வாழ்ந்தான்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எண்ணங்களை விரிச்சு வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கை சிதறி போயிடுமா. இதுதான் வாழ்க்கையினுடைய நிலை. அந்த காலத்துல கணவர் இறந்த உடனே மனைவி உடன்கட்டை ஏறிடுறாங்க. அதனுடைய கருத்து என்ன? நல்ல பழக்கம் அது, நல்ல கருத்து மாதிரி. ஏன் சொல்றேன்னா, நான் கூட ஒரு வீடியோவில் என்ன கேட்டிருந்தாங்க அந்த கேள்வி. இப்போ அப்போ சொல்லியிருந்தேன் நான், கணவன் இறந்துட்டான். இப்போ இளமையில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சு. ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த கணவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் விபத்தோ ஏதோ ஒன்று இறந்து போகிறான். ஆனால் அந்த பொண்ணு எந்த விஷயத்துக்காவது போக முடியுமா? முடியாது. ஒரு நல்ல விஷயத்துக்கு அது இன்னமும் தீண்டத்தகாத மாதிரி அந்த பெண்ணை ஓரம் கட்டிடுவாங்க. ஒரு பொட்டு வைக்கக்கூடாது, ஒரு எதிர வரக்கூடாது, ஒரு 4 பேர் நல்ல காரியத்தில் போகக்கூடாது, இப்படின்னு அவாய்ட் பண்ணுறாங்கல்ல. இதெல்லாம் இல்லாமல் ஊருக்குள்ள இருக்கிற பராந்தங்க கொத்த நினைக்கும். உண்மை உண்மை இல்லையா? ஏன்னா அதுக்கு திக்கு இல்லை. அதனால அதை கொந்தி கொதிரி போட்டுரும். அதை விட அது ஒரு பாதுகாப்பு தேடிக்கிறது நல்லது தானே. மறுமணம் செய்யறதுக்கு ஒன்றும் தவறு இல்லை. அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, ஒரு ஒழுக்கமாக வாழ வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அதனால மறுமணம் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் ஆதியில் அப்படி இல்லை. இன்னைக்கு மறுமணம் பண்ணிக்கிற அளவுக்கு மாப்பிள்ளைங்க ரொம்ப டிமாண்ட் ஆகிட்டாங்க. மணமகளுங்க அதிகமாக இருக்கிறாங்க. அன்னைக்கு மணமகளே கம்மி, மணமகனும் கம்மி. அதனால் கணவன் இறந்த பிறகு இவ இருந்து அசிங்கப்படுறதை விட கணவனோட உடன்கட்டை ஏறிட்டோன்ட்டு அன்றைக்கி உடன்கட்டை வச்சாங்க. அதனால் அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 3 மாதம் துக்கம், அதுக்கப்புறம் கெட்ட பேர் இல்லை. ஆனால் இன்றைக்கி வாழ வேட்டி ஆகும்போது அந்த பெண்ணை விட தாய் தகப்பன் நொந்து 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 வேதனை பண்ணுவோம். அதனால் இந்த இளமையில் விடோவாகிற பெண் பசங்களுக்கு மறுமணம் செய்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறே இல்லை. இதுதான் என் கொள்கைமா. கண்டிப்பாக சொல்லுமா. இந்த திருமண பந்தம் புனிதமானது என்றால் ஒரு முறை இணைந்தவர்கள் மறுபடியும் பிரியக்கூடாது என்று இந்து மதம் சொல்கிறது. இது இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்கக்கூடியதா? இன்றைக்கு இல்லைம்மா, பெண் தான். ஆமாம் சார். ஆனால் அன்றைக்கு இருந்த ஆணும் ஆண் தான், பெண்ணும் தான். ஆனால் மனநிலை மட்டும் அன்னைக்கு இருந்த நிலை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கும் அதே பெண் அதே ஆண், அன்னைக்கும் இதே பெண் அதே ஆண். ஆனால் அன்னைக்கு இருந்த மனநிலை இன்னைக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிஜ வாழ்வு வாழறதோட பகுட்டு வாழ்வு அதிகமாகிடுச்சு. இந்த பகுட்டு வாழ்வால் பிரிவு அதிகமாகி போயிடுச்சு. பிரிவு அதிகமாகத்தால எல்லா கேஸும் கோர்ட்டில் உட்காந்துங்குது. அதனால கணவன் மனைவி இணையிறாங்க தெரியுமா, அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை சொல்கிறாங்க சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணலை. ஏன்னா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டால் இங்கே சாகவும் மாட்டான், அவங்க விட்டுட்டு ஓடவும் மாட்டான் இல்லையா? ஏன்னா அங்கே அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் அனுப்புவாங்க, இல்லைன்னா உள்ளே தள்ளிடுவாங்க. இது இங்கே தான் நிச்சயிக்கப்படுது, 2 மனங்கள் தான் நிச்சயிக்கப்படுது. ஆனால் அந்த மனம் இணையக்கூடாது, இணைஞ்சிச்சுன்னா பிரியக்கூடாது இல்லையா? அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை உன்னுடைய சந்ததிக்கு வழிகாட்டும், வரும் சமுதாயத்துக்கும் வழிகாட்டும், உன் சந்ததிக்கும் வழிகாட்டும், உலக சமுதாயத்துக்கும் வழிகாட்டும். ஆனால் உன்னுடைய தவறால உன் சந்ததியும் கெடும், வருங்கால சமுதாயமும் கெடும். அந்தம்மா பொண்ணு எட்டுன்னு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு நிறைய படிச்சிருக்குது, ஆனால் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அந்தம்மா நம்மக்கிட்ட உபதேசம் வாங்கினாங்க. அந்தம்மா சொல்கிறாங்க, குரு காலில் போய் ஆசிடுவாங்க, நான் ஏன் அந்த கால் போய் ஒன்றும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அதை ஏன் கம்பல் பண்ணுற, விட்டுறா தானே வரும் அப்படின்னா அங்கே போய் உட்காந்துக்கிச்சது. சரின்னு நான் பேசி நின்றுட்டு நான் உள்ளே போயிட்டேன். தபன்னு பின்னாடியே ஓன்னு காலை பிடிச்சி அழுவுது உள்ள. அப்போ சொன்னேன், இங்கே அழுவக்கூடாது, சிரிக்கணும், சிரிச்சா போதாது, சிந்திக்கணும். நீ ஒரு வயசு பொண்ணு, இப்படியே தான் சொன்னேன். என்னடா சாமியார் இப்படி பேசுகிறாரு நினச்சிக்காதீங்க, நான் உண்மையை பேசுவேன். நான் எப்பவுமே நான் சும்மா மறைச்சிக்கிச்செல்லாம் பேச மாட்டேன். நான் சொன்னேன், நீ ஏதோ கோணையும் மானியம் மாந்தினாவோட உன்னை சமூகம் விட்டுடும், கிளி மாதிரி இருக்கிற உன்னை பழம் மாதிரி கொந்திடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு. அந்த குறிப்பிட்ட காலம் தாண்டின உடனே கணவன் தான் பாதுகாப்பு. நீ சமூகத்தில் தனித்து ஒரு பெண்ணால் வாழவே முடியாது இந்த சமுதாயத்தில் அப்படின்னு.
பேசிட்டு போயிடுச்சு. ஒரே மாசத்துல கல்யாணம் ஆகி போச்சான். போன 2 வாரத்துக்கு முன்னே எல்லாம் கிளம்பி மதுரை இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னம்மா அப்படின்னு, எனக்கு கனவு கண்ட மாதிரி இருக்குது சாமி, 1 மாசத்துல கல்யாணம் ஆயிடுச்சு, பெங்களூர்ல ஐடி கம்பெனியில் மாப்பிள்ளையும் வந்துட்டார். அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி பேசி அமிச்சேன். அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது போகும்போது, என்கிட்ட கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது, ஆன்மீகத்துக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. என்ன சொல்லுது? பேசியிருக்கிறீங்க. ஆமாம்மா பேசிக்கிறேன், நான் அடுத்த மாதம் வருவேன், எனக்கு உபதேசம் கொடுக்கணும் நீங்கள் நினச்சி வாமா தரேன் அப்படின்னு. அது மாதிரி ஏன்னா இன்னைய சமுதாயம் வந்து பெண்ணுன்றது ஒரு காந்த பொருள் மாதிரி சாதாரணமாக நினச்சிடாது. அது எல்லா பொருளையும் இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அது இழுக்கும்போது துப்பேரி இப்போ வந்து நல்ல இரும்பு கண்ட இரும்பெல்லாம் போய் ஒட்டிக்கும் அதில், இல்லையா? இன்னைக்கு அப்படி தான் பெண்களுடைய வாழ்க்கை செதஞ்சு போயின்னு இருக்குது. அதனால் பெண் வந்து எப்பவுமே ஒரு பாதுகாப்பாக வாழறது நல்லது. அதே நேரத்தில் பெண்ணு வந்து தாய் தப்பம் வந்து யாருமே வந்து நம்ம பொண்ணு எப்படின்னா போட்டோன்னு வாழ வைக்குமா, அப்படி அந்த மாதிரி வாழ வைக்கிறவங்க உண்மையான தாய் தப்பனாக இருக்க முடியாது. உண்மையான தாய் தப்பம் எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும் தான் ஆசைப்படுவாங்க. அந்த தாய் தப்பனுடைய பேச்சை மீறி உன்னுடைய வாலிப கோளாறால் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கின்னு பின்னாடி தாய் தப்பம் விட்டாண்ட வந்து நிற்காதீங்க. அதனால் தாய் தப்பம் பேச்சை கேளுங்க, அருமையான வாழ்க்கை வாழுங்க, சமூகத்துக்கு நீங்கள் ஒரு அடையாளமாக இருங்க. அதுவே நான் சொல்கிற உங்களுக்கு அறிவுரையாக இருக்கும். கல்வி என்பது அறிவிற்கானது நிலை மாறி வேலை வாய்ப்புக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் மனித குலத்திற்கு நல்லதா சுவாமி? நல்லதுமா இன்னைய காலத்துக்கு. ஏன்னா இப்போ அறிவுக்கு படிடான்னு உங்கள் பையனை படிக்க வச்சுக்கன்னா பொழப்பு இல்லாத சுற்றுவான். ஆமாம், உண்மை இல்லையா? கார்பரேஷனில் எடுத்து ஸ்கூலில் எடுத்து போய் சேர்த்தீங்கன்னா நல்ல படிப்பு சொல்லி தருவாங்க. ஆனால் அங்கே இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, துட்டு கிடையாது, 10 லட்ச ரூபா கட்டி 1ஆவதுல சேர்க்குறேன்னு. அப்போ ஏன் தமிழ் சுற்றுனா தமிழான்னு பேசின்னு இருக்கிறான். ஆனால் குழந்தை போய் அப்பா அண்ணா பலான்னு ஒரு ஆட்டை கொடுக்குறான், டாடின்னு கூப்பிடணும், மேடையில் மட்டும் தமிழை பற்றி பேசுகிறான். ஆனால் பிள்ளைகிட்ட சொல்கிறான் இங்கிலீஷில் பேசணும். அதுக்கு தான் 10 லட்சம் கட்டணும் உன்னை 1ஆவதுல சேர்க்கறதுக்கு. இன்னும் நீ படிக்கிறதுக்குள்ளே எத்தனை கோடி செலவு பண்ணணும்னு தெரியல அப்படின்றான். அப்போது படிப்புன்றது வயிற்று பசிக்காக படிக்கிறதாகி போச்சு, அறிவுக்காக படிக்கிறது இல்லை, இல்லையா? அதனால் அந்த படிப்பு இன்னைய காலத்தில் படிக்கலைன்னா திறமைக்கு எங்கேயும் வேலை கிடையாது, இல்லையா? முட்டாளாக இருந்தால் கூட அவன் படித்து சர்டிஃபிகேட்டில் பார்த்து வேலை கொடுக்குறான். அவன் அறிவாளியாக முட்டாளான் தேர்ந்தெடுத்து வேலை கொடுக்கறதில்ல. அதனால் படிப்புக்கு அவசியம். முட்டாள் படிப்பு தான், ஆனால் தேவையாச்சு. அது எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தால் வேலையை சுற்றுறான்னு. அதனால் படித்தால் மட்டும்தான் வேலை. அதனால் இந்த காலம் அப்படிலாமா வைப்போம். தற்போது ஆண்டிகள் அரசர்களாவதும் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் அமர்த்தப்படுகிறார்கள். முற்றும் துறந்த ஆண்டிகள் அரசனாவது ஏற்புடையதா சாமி? முற்றும் துறந்த முனிவர்கள் ஆட்சியில் வரவே முடியாது, எந்த காலத்திலுமே வர முடியாது. ஏன்னா முற்றும் துறந்தவனுக்கு ஒரு ஆட்சியே கிடையாது. அவன் தான் எல்லாத்தையும் இழந்துட்டான், அவனுக்கு எதுக்கு ஆட்சி? முற்றும் துறந்தவனுக்கு ஆட்சி கிடையாது, முற்றும் ஓனன்றவனுக்கு தான் ஆட்சிக்கு போவான். முற்றும் துறந்தவன் ஆட்சிக்கு போக முடியாது. முற்றும் துறந்த ஒரு ஆட்சியை விட்டுட்டு வந்தார் பத்திரகிரி, உஜினி நாட்டினுடைய பேரரசன். அப்படியேப்பட்டவன் அந்த அரசபையை தூக்கி போட்டுட்டு பட்டினத்தார் பின்னாடி கோவணம் கட்டின்னு வந்தான். அப்போ மன்னன் முற்றும் துறந்தவன், ஆட்சி தேவையில்லை, நாடு தேவையில்லை, மொழி தேவையில்லைன்னு வந்தான் மத்திய பிரதேசத்துல இருந்து. ஆனா இன்னைக்கு முற்றும் துறந்தவன் யாருமே ஆட்சிக்கு போக முடியாது. முற்றும் துறந்த அவனுக்கு எதுக்கு ஆட்சி, அவனுக்கு எதுக்கு அரசியல், அவனுக்கு எதுக்கு எலெக்ஷனு? எல்லாம் ஓனன்றவனுக்கு தான் ஆட்சிக்கு போக முடியுமா? முற்றும் திறந்தவன் ஆட்சிக்கு போக மாட்டான். முற்றும் திறந்து சிவங்கோயில் ஓரம் உட்காந்து நிற்பான். நீ எங்கே இருக்கிறியோ அங்கே அதுவாக இருக்கணும். ஒரு கோவிலில் போய் சாமி கிட்ட நின்னா நல்ல பக்தனாக இருக்கணும். ஒரு குரு கிட்ட வந்து நின்னா நல்ல சீடனாக இருக்கணும். அப்பா அம்மா கிட்ட போய் நின்னா நல்ல புள்ள பொண்ணாக இருக்கணும். தொழிற்சாலையில் போனால் நல்ல தொழிலாளியாக இருக்கணும். நான் ஆன்மீகத்தில் போகிறேங்கன்னுட்டு வேலை செய்கிறதுல போய் காட்டினேன்னா சம்பளம் கொடுக்க மாட்டான், வேலை விட்டு ஏற்றிடுவோம். எங்கே இருக்கிறியோ நீ அங்கே அதுவாக மாறிக்கணுமே தவிர எல்லா இடத்துலையும் நீ ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையை நடத்த முடியாது, அது பாதிக்கும் ஒன்று. அதனால் ஆன்மீகம்ன்றது நீ கண்ட இடத்துல செய்ய முடியாது. வீட்டில் எத்தனை பாடம் வாங்கியிருக்கிற நீ? 2 பாடம். முதல் பாடம் ஒன்றா நீ எங்கன்னா ரோட்டில் கூட செய்துருங்களா. 2வது பாடம் அப்படிலாம் செய்ய முடியாது, ஒரு இடத்துல உட்காந்து தான் செய்ய முடியும். அப்போ நீ வீட்டில் தான் செய்ய முடியும், வேலை செய்கிற இடத்துல செய்ய முடியாது.
அதனால் அங்கெல்லாம் போய் இதெல்லாம் செய்யக்கூடாது. காலையில் எழுந்தியா 2 மணி நேரம் உட்காந்தியா பாடம் பண்ணியா அதோடு முடிச்சுட்டு சாப்பாடு கிப்பாடை செய்து எடுத்துன்னு வேலைக்கு போயிடணும். அங்கே வேலை செய்யிட்டு வந்து வீட்டுக்கு வந்து தான் நீ பாடம் பண்ணணுமே தவிர வேலை செய்கிறதுலலாம் இதை காட்டவே கூடாது. 40 வருஷம் நான் ரயில்வேயில் வேலை செய்தேன். நான் யாருன்றது அங்கே தெரியாது. கூப்பிடுவாங்க சாமியாரானிட்டு. ஆனால் அங்கே இது வரைக்கும் நான் எதை பற்றியும் பேசுனதே கிடையாது அங்கே. ஏன்னா இந்த ஒரு பழமொழிக்கு தெரியுமா, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்ட்டு. அந்த மாதிரி அது இரும்பு அடிக்கிற இடம். அங்கே போய் அங்கே ஆன்மீகத்துக்கு வேலையே கிடையாது. அதனால் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்ம அதுவாக இருந்தோம்னா நம்மளை பாதிக்காது. ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும்னா பாதிப்பு வரும். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க. பாடம்ன்றது தெய்வீகம்ன்றது மன அமைதியோடு செய்கிற விஷயம். நீ வேலை செய்கிற இடத்துல நான் அலைச்சலில் போய் அதெல்லாம் செய்யவும் முடியாது, சும்மா கற்பனை அது. அதனால் வீட்டில் உட்காந்து செய்யுங்க. வேலைக்கு போனீங்களா அங்கே வேலை மட்டும் பாருங்கள், வீட்டுக்கு வந்துட்டு தெய்வீகத்தை பாருங்கள்.